பண்ணிட்டு என்ன முறைச்சு பாக்குறியா? காலையில பெரிய இவ மாதிரி ஆதி கூட கிளம்பி தனியா கூட்டிட்டு போற. இப்போ இந்த நிலைமையில அவரை கொண்டு வந்து விட்டுருக்க. பாரதி, சத்தம் போட்ட மறுபடியும் ஒரு அடி விழும். நீ இப்பெல்லாம் அடி அடிக்கடி வாங்கிட்டு இருக்க. அப்போ உனக்கு அறிவு வரல? நீ திருந்தவே மாட்டியா? பாரதி, நீ ரொம்ப ஓவரா போற. நான் ஓவரா போகாம இருக்கிறது தான் தப்பா இருக்கு. ஹாஸ்பிட்டலா இருக்குன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ பண்ண வேலைக்கு உன்னை இங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். இது பாரு, உன்கிட்ட நான் வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். அதுக்காக நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்லாம் அர்த்தம் கிடையாது. நாங்க டாக்டரை பார்க்க போனப்ப அவர் எல்லாத்தையும் மாத்தி சொன்னப்பவே இதுக்கெல்லாம் பின்னாடி நீதான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் நீ அடங்கலல்ல. ஆதிய நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. லவ் பண்றவங்கள அடிச்சு போடுறதுக்கு ஆள் அனுப்புறது என்ன மாதிரியான லவ்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க வெளியே வந்ததும் எங்க 2 பேரையும் நீ அடிக்கிறதுக்காக ரவுடிங்ல அனுப்பியிருக்க. நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மோன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கிற. ஆதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேற யாரு கல்யாணம் பண்ணிப்ப? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை நீ பாத்திருப்ப? பாரதி, நீ தேவையில்லாம கண்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஏன் ஆதியை அடிக்கிறதுக்கு நான் ஆளுங்களை அனுப்பினா? என்ன உளற? சும்மா நடிக்காத மித்ரா. நீ எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இதெல்லாம் உன்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை இவ்ளோ நாளா நான் பாத்துட்டு தானே இருக்கேன். இங்க பாரு, நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்த முடியும். ஆனா நான் ஏன் அதை பண்ணாம இருக்கேன்னு தெரியுமா? நான் ஏதாவது பண்ண போய் ஆதிக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கேன். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்த, அப்புறம் நான் வேற மாதிரி உன்னை டீல் பண்ண வேண்டியிருக்கும். நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணாம எக்கேடோ கெட்டுப்போ, அதெல்லாம் உன் பிரச்சனை. ஆனா உன்னால ஆதியோட உயிருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சது. ஏய் தவக்கல, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ஆமா, மித்ரா எங்க காணோம்? ஓ அதுவா, மித்ரா மேடத்துக்கு யாரோ அவசரமா போன் பண்ணியிருந்தாங்க. ஓ, அவசரமா யாரையோ பார்க்கணும்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான், இப்போ வந்துருவாங்க. தவக்கல அண்ணி, அவருக்கு மாத்திரையை டைமுக்கு மறக்காம கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட ஏதாவது கொடுங்க. சாப்பிடாம மாத்திரை போடக்கூடாது. சரி அண்ணி. ஆதி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. மைனர் சர்ஜரி வேற நடந்திருக்கு. அண்ணே, உங்களை சுத்தி என்னதானே நடக்குது? பாரதி அண்ணி நடந்ததெல்லாம் சொன்னாங்கண்ணே. அதை கேட்டு நான் பதறி போயிட்டேண்ணே. தவக்கல, என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச பாரதி என்ன காரணத்தினாலேயோ எதையும் என்கிட்ட முழுசா சொல்லாம கண்ணாம்பூச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு போன இடத்துலதான் எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற இதயம் வேற ஒருத்தருக்கு சொந்தமானதுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்துதுண்ணே. இப்ப எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற இதயம் வாசுவோடது. என்னன்னு சொல்றீங்க? அப்படின்னா தமிழோட அப்பா வாசுவோட இதயம் தான் உடம்புல துடிச்சிட்டு இருக்கா? ஆமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாரதிக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இத பத்தி எதுவுமே
அவங்க பேசாம இருக்கிறது தான். அது மட்டும் இல்ல, இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ எனக்கு இந்த ஆபரேஷனை பண்ண டாக்டர் எனக்கு எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நடந்தது ஒரு சாதாரண ஆபரேஷன் சொல்லி என்கிட்ட உண்மையை மறைக்க பார்த்தாரு. என்னண்ணே இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா? புதுசு புதுசா ஒவ்வொரு விஷயமா வந்துட்டே இருக்கு. உண்மைதான், நானும் எதுவும் புரியாம தான் இருக்கேன். வாசுவோட ஹார்ட் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கும் பாரதிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, அதனாலதான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோமான்னு எனக்குள்ள கேள்வியே தெரியாத நிறைய பதில நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்களை சுத்தி நாளுக்கு நாள் நிறைய ரகசியங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ணே தவக்கல, அவருக்கு மாத்திரையை டைமுக்கு மறக்காம கொடுத்துருங்க. அண்ணே